नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिने नामने नमो आचार्यपादाय निधाय कृपाप्रदायिने गौरगतदामदाय नगरकथामदारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिने नामने नमस्ते चैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सङ्गणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपिस्तकोभिः राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय ते गृह्यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 3வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 34. ஏவம் ஹரோ பகவதி பிரதிலப்த பாவோ பக்தியா திரவத் ஹிருதய உத்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஸ்பக பகலயா முகூரத்யமான ஸ்தப்சாபிசித்தபடிதம் சன்னகர் வியுக்தே. மாதாஜி அடியன் படிக்க மாது படிங்க. மொழிபெயர்ப்பு. இந்த வழியை பின்பற்றுவதன் மூலம் யோகி படிப்படியாக பரமபுருஷ பகவானாகிய ஹரியிடம் தூய அன்பை வளர்க்கிறார். பக்தி தொண்டில் அவருடைய முன்னேற்றத்தின் வழியில் மிகுந்த மகிழ்ச்சியால் அவர் உடல் மயிர்கூச்செறிகிறது. அவர் தொடர்ந்து ஆழ்ந்த அன்பினால் விளைந்த கண்ணீரின் ஓடையில் குளிக்கிறார். படிப்படியாக பகவானை கவர்வதற்கு அவர் பயன்படுத்திய மனமும் கூட மீனை கவர்வதற்கு போகும் தூண்டிலை போல உலகியல் தொல்லையிலிருந்து மீள்கிறது. பொருளுரை. மனத்தின் செயலாகிய தியானம் முழுமையான சமாதி நிலையை குறிக்காது. தொடக்கத்தில் மனம் பரமபுருஷ பகவானின் வடிவை கவருவதில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் உயர்ந்த நிலைகளில் மனத்தை பயன்படுத்தும் வினாவே எழாது. ஒரு பக்தர் தன் புலன்களை தூய்மைப்படுத்துவதன் மூலம் பகவானுக்கு தொண்டு புரிவதற்கு பழக்கப்படுத்தி கொண்டு உள்ளனர். சொல்ல போனால் ஒருவர் தூய பக்தி தொண்டில் இல்லாதவரை தியானத்தின் யோக தத்துவங்கள் தேவைப்படுகின்றன. புலன்களை தூய்மைப்படுத்த மனம் பயன்படுகிறது. ஆனால் தியானத்தால் புலன்கள் தூய்மை அடையும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து பகவானின் வடிவத்தை தியானம் செய்ய முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒருவர் தானாகவே பகவானின் தனிப்பட்ட தொண்டில் ஈடுபட பழக்கப்படுத்தி கொள்கிறார். மனம் பகவானின் வடிவத்தில் வற்புறுத்தப்பட்டு ஈடுபடும் பொழுது இது நிர்பீஜ யோகம் அல்லது உயிரற்ற யோகம் எனப்படும். ஏனெனில் யோகம் தானாகவே பகவானின் தனிப்பட்ட தொண்டில் ஈடுபடுவதில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து பகவானை நினைக்கும் பொழுது அது சபீஜ யோகம் அல்லது உயிருள்ள யோகம் எனப்படும். ஒருவர் உயிருள்ள யோகத்தின் நிலைமைக்கு உயர்த்தப்பட வேண்டும். பிரம்ம சம்கீதையில் உறுதிப்படுத்துவது போல ஒருவர் ஒரு நாளின் 24 மணி நேரமும் இறைவனது தொண்டில் ஈடுபட வேண்டும். பிரேமாஞ்சர சுரிதவின் நிலையை முழுமையான அன்பை வளர்ப்பதன் மூலம் அடைய முடியும். பக்தி தொண்டில் பரமபுருஷ பகவானுக்காக ஒருவரின் அன்பு முழுவதும் வளர்ச்சி அடைந்தால் பகவானின் வடிவத்தை செயற்கையாகவே தியானிக்காமலேயே எப்போதும் அவர் பகவானை பார்க்கிறார். அவர் பார்வை தெய்வீகமானது.
ஏனென்றால் அவருக்கு வேறு எந்த ஈடுபாடும் இல்லை. ஆன்மீக உணர்வு மிகுந்த இந்த நிலையில் மனதை செயற்கையாக ஈடுபடுத்த எந்த அவசியமும் இல்லை. சாதாரண நிலைகளில் பரிந்துரைக்கப்பட்ட தியானம் பக்தி தொண்டின் அளவுக்கு வர ஒரு வாய்ப்பாக இருப்பதால் பகவானின் அனைத்தும் கடந்த அன்பு தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டிருப்பவர்கள் அந்த தியானத்தினையும் விட உயர்ந்த நிலையில் உள்ளனர். முழு நிறைவான இந்த நிலையே கிருஷ்ண உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதேஜ். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம யோக மிஸ்ர பக்தி அதுல இருந்து படிப்படியாக நாம பக்தி நிலை முழுவதுமாக பக்தி தொண்டு நிலைக்கு எப்படி வர்றோம். மிஸ்ர அப்படின்னா கலப்படம். கலப்படம் இல்லாத பக்தி நிலைக்கு ஒருவர் அடைய வேண்டும் என்றால் முதல்ல வைதி பக்தி, அப்புறம் அந்த வைதி பக்தினா சாதனா பக்தி. குருவின் கட்டளைப்படி நாம் நமது பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸ் லவ் எல்லாம் கிடையாது. கண்டவுடன் காதல் அப்படிங்கிற மாதிரி பகவானை வந்து உடனே பகவானை நினைச்ச உடனே நம்ம கண்ணுல கண்ணீர் பெருகி ஓடுகின்றதா, அல்லது மயிர்கால்கள் குத்திட்டு எழுகின்றனவா, இல்ல நாம சூழ்நிலையை மறந்து வெளிப்புற சூழ்நிலையை மறந்து பகவானை நினைத்து ஆடி பாடி மயங்கி விழுகிறோமா சைத்தன்ய மகாபிரபு மாதிரி, அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஏதோ குரு சொல்லியிருக்காரு 16 மாலைகளாவது பண்ண வேண்டும். ஆனா ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூர் என்ன பண்ணினாரு, நாள் முழுவதும் 22 மணி நேரம் 3 லட்சம் மாலைகள் டெய்லி பண்ணுவார். சாரி, ஆம், டெய்லி வந்து 4 லட்சம் 3 லட்சம் மாலைன்னு நினைக்கிறாங்க மாதாஜி. இல்ல 3 லட்சங்களா? ஆமா. சரி சரி. தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நாமெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 16 மாலைகள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே மனம் வந்து சீக்கிரம் முடி. சிலரெல்லாம் கையில தூக்கி பார்ப்பாங்க, எவ்வளவு ஜபமாலை இன்னும் முடிக்க வேண்டி இருக்கு, அடுத்த வேலைக்கு அவசரமா போக வேண்டி இருக்கும். அப்படி நாம வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு பௌதிகத்துல பற்று வைத்து கொண்டிருக்கிறோம். கூடவே ஆன்மீக பயிற்சியும் பண்ணிக்கிறோம். அதான் வைதி பக்தி, சாதனா பக்தி. சோ இது வந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு வரும். ஆனா எந்த ஜென்மத்துல வரும், அல்ல இந்த ஜென்மத்திலேயே தீவிரமா பண்றோமா, தீவிரேன பக்தி யோகேன அப்படின்னு தெரியாது. அப்ப பகவானோட ஆழ்ந்த அன்பினால் என்ன ஆகும் அப்படின்னா, நாம கண்கள்ல கண்ணீர் வழியும். ஏன்னா பகவானை விட்டு பிரிந்த அந்த ஏக்கம் கோபியர்கள் போல. கோபியர்களுக்கு வந்து எப்பவுமே பகவானோட ஞாபகமே தான், எங்க இருந்தாலும் சரி. அவர் கூட இருந்தாலும் அவங்களுக்கு பகவானை பார்ப்பதில்லை, அவருடன் சேர்ந்து நடனம் ஆடுவதில்லை, அவருக்கு சேவைகள் செய்வதில்ல, அவரை சந்தோஷப்படுத்துறதுல அவங்களுக்கு எப்பவுமே அதே ஞாபகம். பிரிந்தாலும் அதே ஞாபகம். ஆனா நாம எவ்வளவு கோடி ஜென்மங்கள் நாம பிரிந்திருக்கிறோம், நம்மளுக்கு இன்னும் திரும்ப அந்த ஞாபகம் வரமாட்டேங்குது. வந்ததுன்னா அவ்வளவுதான், நாம இங்க இருக்க மாட்டோம். இங்க இருந்தாலும் உடல் மட்டும்தான் இருக்கும், ஆனா மனம் என்கின்ற புலனே வேலை செய்யாது. ஏன்னா மனம் புத்தி அகங்காரம் அது வந்து சூட்சும உடல். ஸ்தூல உடல் சூட்சும உடல் இரண்டையும் தாண்டி நாம என்ன பண்ணுவோம், ஆன்மீக உலகுல சஞ்சரிப்போம். உடல் மட்டும்தான் இங்க இருக்கும், ஆனா என்னுடைய உள்ளம் ஃபுல்லாமே பகவானிடம் நிலைத்திருக்கும். எப்படி ஒரு தாமரை பூவையில பூக்கள் அத வந்து வண்டு தொடர்ந்து விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறதோ, அது போல நம்ம மனமானது பகவானின் தாமரை பாதங்களை நினைத்து கொண்டே இருக்கும். அதை விட்டு என்றும் நீங்காது. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பை பிராக்டிஸ். அப்போ அந்த சாதனா பக்தியில நாம படிப்படியாக ஒவ்வொரு படியா வரும்போது அந்த பிரேமை நிலை நம்மளுக்கு கிடைக்கும். சோ பிரேமை நிலையில நம்மளோட அன்பு முழுவதுமா வளர்ச்சி அடைஞ்சு பகவானின் வடிவத்தை செயற்கையாக தியானிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நாம இப்ப காலையில சேன் பண்ணும்போது நாம அந்த ஜூம் மீட்டிங்ல என்ன பண்றோம்னா பகவானோட ரூபத்தை, சிலா ரூபத்தை நாம போட்டு அந்த மெடிடேட் பண்றோம். பகவானோட ரூபத்தை பார்த்துட்டே மெடிடேட் பண்றோம். அப்பவாது நம்ம பகவானோட நினைப்புல இருப்போமா, டைவர்ட் ஆகாம இருப்போமா, மனம் சஞ்சலமாகாம அங்க இங்க ஓடாம பகவானை பார்த்துட்டே பண்ணட்டும் அப்படின்னு நாம அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 5 மணிக்கு பகவானோட ரூபத்தை பார்த்துட்டே நாம தியானம் பண்றோம். ஆனா இதெல்லாம் இப்ப செயற்கையா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது செயற்கையான நிலை மாறி நம்மளோட சொரூப நிலை வெளிப்படும். சொரூப நிலைனா நம்மளுடைய இயற்கையான நிலை. ஆத்மாவுக்கு இயற்கையான நிலை என்ன, ஜீவேன சொரூபகய கிருஷ்ணேர நித்யதாச.
அப்ப இந்த தியானம் யாருக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பக்தி நிலையில இன்னும் முழுமையாக நிற்க முடியாதவர்களுக்கு, கால் ஊன்ற முடியாதவர்களுக்கு படிப்படியாக பகவானுடைய ரூபத்தை கண்களை பார்த்து தியானம் பண்ணுங்க, அவரது கால்களை பார்த்து தியானம் பண்ணுங்க, தொடைகளை பார்த்து தியானம் பண்ணுங்க, இடுப்பை நோக்கி தியானம் பண்ணுங்க. சோ இதெல்லாம் கபிலதேவர் சொல்லிட்டு வர்றார். ஆனா முடிவில் அவன் மிக உயர்ந்த நிலைக்கு வரும்போது செயற்கையாக தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்றுமே அவன் பகவானுடன் லயித்திருக்கிறான். ஏன்னா பக்தனுக்கு பகவானை விட்டு பிரிய முடியாது, பகவான் பக்தனை விட்டு பிரிய முடியாது. இதுதான் உண்மையான நிலை. அப்ப இந்த நிர்பீஜ யோகம் அப்படின்னா உயிரற்ற யோகம். செயற்கையா நினைக்கும் போது, ஏன்னா அது வற்புறுத்துறோம் மனதை வற்புறுத்தி பகவானை பத்தி நினை, வேற எங்கேயும் போக கூடாது, வேற எங்கேயும் போக கூடாதுன்னு மனதை சொல்றோம். ஆனா அந்த ஹையர் டேஸ்ட் கிடைக்கும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு தாழ்ந்த சுவை தானாக போய் விடுகிறது. அப்ப யோகம் தானா பகவானோட பக்தி தொண்டுல நாம ஈடுபடும் போது, பகவானை நினைக்கும் போது, தொடர்ந்து பகவானை நினைக்கும் போது சபீஜ யோகம், அதுதான் உயிருள்ள யோகம். அந்த நிலைக்கு நாம உயர்த்தப்படுவோம். அடுத்து பதம் 35. முக்தாஸ்ரயம் யர்ஹி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணம் ருச்சதி மன சகசா யதார்ச்சி ஆத்மான மத்ர புருஷோ யவதானமேக மன்விஷேத பிரதிநிவృத்த குண பிரவாஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பொருளுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவ் திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மனம் எல்லா மாசிலிருந்தும் இவ்வாறு முழுவதும் விடுபட்டு உலகில் குறுக்கோளிலிருந்து பற்றறும் பொழுது அது விளக்கின் தீச்சுடரினை போன்றதாகும். அந்த நேரத்தில் மனம் உண்மையின் பகவானுடன் சரியாக பொருந்தி அவருடன் ஒன்றாக இணைகிறது. அப்பொழுது அது உலக இயல்புகளினின்றும் வேறுபட்டு விடுகிறது. பொருளுரை. இந்த ஜட உலகின் மனத்தின் செயல்பாடுகள் ஒப்புக்கொள்ளலும் மறுத்தலும் ஆகும். மனம் உலக உணர்வு நிலையில் இருக்கும் வரை அது பரமபுருஷ பகவானை தியானிப்பதை ஒப்புக்கொள்ள பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவர் உண்மையில் பகவானை விரும்பும் நிலைக்கு உயர்த்தப்படும் பொழுது மனம் சரியாக பொருந்துதல் நிர்வாணம் அல்லது மனத்தை பகவானுடன் ஒன்றர செய்தல் எனப்படும். பகவத்கீதையில் நிர்வாணத்தின் சிறந்த சான்று தரப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் அர்ஜுனன் மனம் கிருஷ்ணனிடம் இருந்து விலகி இருந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் போரிட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அர்ஜுனன் போரினை விரும்பவில்லை. அதனால் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் பரமபுருஷ பகவானிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் தன் மனதை கிருஷ்ணரின் ஆசையுடன் சரியாக பொருத்தினார். இது ஒருமை எனப்படும். ஆயினும் இந்த ஒருமை அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் அவர்களது தனித்தன்மைகளையும் இழக்க காரணமாக இருக்கவில்லை. மாயாவாதிகள் இதை புரிந்து கொள்ள இயலாது. ஒருமை தனித்தன்மையில் இழப்பை அவசியமாக்குகிறது என்று நினைக்கின்றனர். ஆயினும் உண்மையில் தனித்தன்மை இழக்கப்படுவதில்லை என்பதை நாம் பகவத்கீதையில் காண்கிறோம். மனமானது முழுவதும் கடவுளின் அன்பில் தூய்மை அடையும் பொழுது மனம் பரமபுருஷ பகவானின் மனமாகிறது. அந்த நேரத்தில் மனம் தனியாக செயல்படுவது இல்லை. பகவானின் ஆசை நிறைவேற்ற உள்ளிருப்பு இன்றியும் செயல்படுவதில்லை. தனிப்பட்ட விடுதலடைந்த ஆத்மாவுக்கு வேறு வழி இல்லை. பிரித்தி நிர்வித்தி குணப்பிரவக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் மனம் எப்பொழுதும் ஜட உலகின் 3 குணங்களால் தூண்டப்பட்ட செயலில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் உன்னதமான நிலையில் உலகியல் குணங்களால் பக்தரின் மனதை தொல்லைப்படுத்த இயலாது. பக்தருக்கு பகவானின் ஆசைகளை திருப்தி செய்வதை விட வேற எந்த அக்கறையும் கிடையாது. அதுவே நிர்வாணம் அல்லது நிர்வாண முக்தி எனப்படும். முழுமையின் மிக உயர்ந்த நிலையாகும். இந்த நிலையில் மனம் ஜட ஆசையிலிருந்து முழுவதும் விடுபடுகிறது. யதார்ஷி அர்ஷிச்சி என்றால் தீ கொழுந்து என்று பொருள். விளக்கு உடையும் பொழுது அல்லது எண்ணெய் தீர்ந்து போகும் பொழுது விளக்கின் கொழுந்து அணைவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விஞ்ஞானத்தின்படி கொழுந்து மறைந்து போவதில்லை, அது சேமிக்கப்படுகிறது. இதுவே ஆற்றலை சேமிப்பதாகும். அதுபோல மனம் உலகியல் தளத்தில் செயல்படுவதை நிறுத்தும் பொழுது அது பகவானின் செயல்களுக்கென்று சேமிக்கப்படுகிறது. மாயாவாதிகளின் கருத்துப்படி மனத்தினுடைய செயல்களின் ஒளிவு இங்கு விளக்கப்படுகிறது. மன செயல்களின் ஒளிவு என்றால் உலக இயற்கையின் 3 குணங்களின் பாதிப்பின் கீழ் நடத்தப்படும் செயல்களின் இயக்கமற்ற நிலை என்று பொருள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப மனம் மாசிலிருந்து விடுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உலகின் குறிக்கோள்களிலிருந்து பற்றறுக்கும் போது என்ன ஆகுது, அது தீச்சுடரை போன்று பிரகாசமாக ஜொலிக்கின்றது. சோ ஆவ்ருத அப்படின்னா மறைக்கப்பட்ட,
நாம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். இந்த உயிர்வாளியானது 3 நிலைகளில் மறைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி தீப்பிழம்பானது நெருப்பானது புகையால் சூழப்பட்டது போல, கருப்பையால் சூழப்பட்டுள்ளது போல, கண்ணாடி தூசி. அழுக்கால் அந்த தூசால் மூடப்பட்டுள்ளது போல. ஆனா இங்க வந்து அந்த தீச்சுடர் வெளிப்படுது அப்படின்னா அந்த அழுக்கு நீங்கி விடுகிறது, அந்த ஆவருத அப்படிங்கிற மறைப்பு நீங்கி விடுகிறது. அப்ப பகவானுடன் நம்ம மனம் சரியாக பொருந்தும் போது பகவான், அதாவது குணங்களால் ஒன்று, அபேத தத்துவம், அஜித்ய பேத அபேத தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. அப்ப பகவானுடைய குணம், சிறு உயிர்வாளிகளான நாம, மமைவாம்ச பகவானுடைய அங்கத்துணுக்கான நாம, நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பகவானுடைய குணங்கள் அத்தனையும் பொருந்தும் வகையாக இருக்கின்றது. சச்சித் ஆனந்தம் பகவானுக்கு இருக்கு, நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த சச்சித் ஆனந்தம் எப்பொழுது முழுமையாக நம்மளுக்கு வெளிப்படுகின்றதோ, நித்தியமான அறிவு ஆனந்தம் வெளிப்படுகின்றதோ, அப்ப பகவானுக்கு இணையான அந்த குணங்கள் நமக்கு வெளிப்படும். ஏன்னா ஒரு தூய பக்தன் பகவானுக்கு இணையாக மதிக்கப்படுகிறார். ஒரு குரு நம்மளுக்கு குரு இருக்காரு. இப்ப ஜெயபத்தாக்க சுவாமி மகாராஜ் இருக்காரு. அவர் வந்து பகவானுக்கு இணையானவர். ஏன்னா அவருக்கு நம்மளை போல காம, குரோத, லோபம், மோகம், மத, ஆச்சரியம் எதுவும் கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா. அப்ப அவர் வந்து சம சர்வேசு பூதேசு பக்தி லபதே பராம் அப்படின்ற நிலையில எல்லா உயிர்வாழ்களையும் அவர் ஒன்றாக காண்கின்றார். அவருக்கு கோபமே வர்றது கிடையாது. யாராவது அவர் கோபப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. எல்லா உயிர்வாழ்களின் மேல் கருணையுடன் நடந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட குரு நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆனா இன்னும் நம்ம வந்து அந்த குருவை தீட்சைக்காக நாடாம இருக்கிறது தான் நம்மளோட துர்பாக்கியம், துர்லபம் அப்படின்னு சொல்ற அந்த துர்பாக்கியம். ஏன்னா அந்த மாதிரி குரு நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரு. எப்பவுமே நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறப்ப தெரியாது அவரோட அருமை. அவர் போனதுக்கு அப்புறம் ஆஹா நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவர்கிட்ட இன்னும் நான் அசோசியேஷன் எடுத்திருக்கலாமே அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணும். சோ யாரெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் அந்த பக்தி படிநிலைகள்ல முன்னேறி, வைத்தி பக்தியில முன்னேறி அவர்கிட்ட தீட்சை எடுக்கிறீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். சோ இங்க வந்து பக்தி சேவையை ஏற்பவர், பக்தி சேவையை செய்பவர் அப்படின்னு இதுல நிறைய விளக்கியிருக்காரு. அப்ப யதார்ச்சி அப்படின்னா தீ கொழுந்து. அப்போ தீ கொழுந்து என்ன ஆகுது, விளக்குல எண்ணெய் தீர்ந்த அப்புறம் அது வந்து அணைந்து போகிறது. ஆனால் விஞ்ஞானப்படி கொழுந்து மறைந்து போவதில்லை, அது சேமிக்கப்படுகிறது. இதுவே ஆற்றலை சேமிப்பதாகும். அது போல மனம் உலகியல் தளத்தில் செயல்படுவதை நிறுத்தும் போது அது பகவானின் செயல்களுக்கென சேமிக்கப்படுகிறது. மனம் மறைஞ்சு போறது கிடையாது. ஆனா அந்த மனம் எங்க போயிருது, ஆன்மீகத்துக்குள்ள போயிருது. சரி, இங்கிருந்து பௌதிகத்திலிருந்து ஆன்மீகத்துக்குள்ள போயிருது. இப்ப மாயாவாதிகள் கருத்துப்படி மனதினுடைய செயல்கள் ஒழிவு இங்கு விளக்கப்படுகிறது. மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, நாம ஒன்ஸ் உடலை விட்டுட்டா அவ்வளவுதான், நாம மறைஞ்சு போயிடும், சூன்யமாயிருதுன்னு. அப்படி கிடையாது. அந்த சூட்சும உடல் ஸ்தூல உடல் ரெண்டும் மறைந்து பகவான் சேவைக்காக போகிறது, ஆன்மீக உடல் எடுத்து. சோ அந்த தனித்தன்மை இங்க வந்து குணத்தினால் ஒன்று. அப்ப பகவானுடன் ஒன்று விடுகிறோம். எப்படி நாம வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஈருடல் ஓர் உயிர் அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு உடல் ஆயிருவாங்களா, கிடையாது. அப்போ பகவானும் நாமும் ஒரு ஒரு சிந்தனை உள்ளவர்களாக, பகவானுக்கு என்ன நற்குணங்கள் இருக்கிறோம், பகவான்கிட்ட எந்த ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட, சந்திரன்ல கூட ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி இருக்கலாம். ஆனா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். சோ அதை போலவே ஒரு பக்தன் எப்படி பகவானுடைய நற்குணங்கள் அனைத்தும் பொருந்தி இருக்கிறான். அப்ப ஈருடல் ஓருயிர் அப்படிங்கிற மாதிரி இங்க தனித்தன்மை நீங்குவது இல்லை. உயிர்வாளிகள் என்றும் தனித்துதான் இருப்பார்கள். எங்க போய் மெர்ஜாயிருது கிடையாது, பகவானோட உடம்புல போய் சேர்ந்துக்கிறது கிடையாது. நிறைய பேர் இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, நீங்க செத்தா என்ன பண்ணுவீங்க, பகவானோட போய் சேர்ந்துக்குவோம். அப்ப என்ன அர்த்தம், நானும் பகவானும் ஒண்ணு, நான் பகவான் ஆக போறேன், பகவானோட ஒரு போட்டி மனப்பான்மை. அது தவறு. நாமெல்லாம் பகவானின் சேவகம் செய்வதற்காக பகவானால் படைக்கப்பட்டவர்கள்.
அப்ப தனித்தன்மையை நாம் இழப்பது இல்லை. இன்றும் சரி, நேற்றும் சரி, நாளையும் சரி, எக்காலத்திலும் நாம் தனித்தன்மை உடையவர்கள். சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அப்போ உயிர்வாளிகள்ல மிகப்பெரியவர் யாரு? பரமபுருஷர். நாமெல்லாம் புருஷர்கள். அப்ப நாமும் நித்தியமானவர்கள், பகவானும் நித்தியமானவர். இந்த உடம்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுறது கிடையாது. அந்த ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மா வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு, ஆன்மீக உடல் எடுத்தாலும் அதுக்கு தனித்தன்மை இருக்கிறது. ஆன்மீக உலகத்திலையும் போய் தனித்தன்மை தான். அங்க போய் மெர்ஜாறது கிடையாது. ஆன்மீக உலகத்திலயும் நம்மளுக்கு சேவை இருக்கின்றது. ஆனா அது இன்பமயமானது. இந்த மாதிரி பௌதீக உலகுல சேவை என்றால் இங்க அடிமை, நான் ஒரு வேலைக்காரன் அப்படின்ற நிலை அங்க கிடையாது. ஏன்னா அந்த பௌதிக வார்த்தைகளை கொண்டு நாம சொல்றோம் சேவை அப்படின்னு. ஆனா அதுக்கு தனியான ஆன்மீக வார்த்தை இங்க பொருந்தாது. அதனால இந்த வார்த்தை கொண்டு நாம அதை விளக்குறோம். பகவானுக்கு சேவை செய்யறதுங்கிறது மிக உயர்ந்த நிலை, ஆனந்தமான நிலை. அங்க போனா எந்த கஷ்டம் கிடையாது. சோ நாமெல்லாம் அங்க போறதுக்கு ரெடியா இருக்கணும், முயற்சி பண்ணணும், அதற்கான முழு ஈடுபாட்டுல ஈடுபடணும். முழுமையாக நாம அதுல சிந்தனையை செலுத்த வேண்டும். அதுக்கு அடுத்தது பதம் 36. இந்த கடைசி 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஞான வைராக்கியம் அத விளக்கப்படுது. 36வது ஸ்லோகம். சோபியேதயா சரமயா மனசோ நிவృత్తயா தஸ்மின் மகிம் நியவசித சுகது கபாஹ்யே கேது யசதி கத்ரே து கயோத்யத் ஸ்வாத்மன் விதித்த உபலப்த பராத்மகாஷ்டஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் அமைந்த மனம் எல்லா பிரதிகிரியைகளில் இருந்தும் விடுபடுகிறது. அதன் சொந்த புகழில் அமைகிறது. இன்பத் துன்பங்களின் எல்லா கருத்துக்களுக்கும் எல்லை கடந்ததாகிறது. அந்த நேரத்தில் யோகி பரமபுருஷ பகவானுடனான தன் உறவின் உண்மையை உணர்கிறார். அவர் தனக்குத்தானே கற்பித்துக் கொண்ட இன்பத் துன்பங்களும் மற்றும் அதன் பிரதிகிரியைகளும் அறியாமையின் விளைவாகிய போலி ஆளுமையால் ஏற்பட்டவையாகும் என்று கண்டறிகிறார். பொருளுரை. ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் கொள்ளும் தொடர்பை மறந்து விடுதல் என்பது அறியாமையின் விளைவாகும். யோக பயிற்சியால் ஒருவர் பகவானிடமிருந்து விலகுவதற்கு காரணமாகிய அறியாமையை வேருடன் அழிக்கலாம். ஒருவரின் உண்மையான உறவு என்பது இறைவனுடன் கொண்ட நிலையான அன்பு ஆகும். உயிரினம் என்பது பகவானுக்கு உன்னதமான அன்பு தொண்டு புரிவதற்காக உள்ளது. அந்த இனிய தொடர்பை மறத்தல் அறியாமை ஆகும். அறியாமையினால்தான் இயற்கையின் 3 குணங்களால் தாம் உலகில் துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று ஒருவரை நினைக்கும்படி தூண்டுகிறது. பக்தரின் மனம் தூய்மை அடையும் பொழுது அவர் பரமபுருஷ பகவானின் ஆசைகளுடன் தன் மனம் சரியாக பொருத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார். உலகியலின் இன்பத் துன்பங்களின் புலனுறவுக்கு அப்பாற்பட்ட முழுமையான உன்னதமான நிலையை அப்பொழுதுதான் அடைகிறார். ஒருவர் தன் சொந்த விருப்பு வெறுப்பில் செயல்படும் வரை இன்பத் துன்பங்கள் எனப்படும் எல்லாவித புலன் உணர்வுக்கும் அவர் ஆளாகிறார். உண்மையில் மகிழ்ச்சி என்பது இல்லை. பைத்தியக்கார மனிதனின் எந்த செயல்களிலும் மகிழ்ச்சி இல்லாதது போல உலகிய செயல்களிலும் இன்பத் துன்பங்களும் மனக்கட்டு கதைகளும் போலியானவை. உண்மையில் எல்லாமே துன்பமாகும். மனமானது பகவானின் ஆசைக்கு ஏற்றபடி செயல்படுமாறு பக்குவம் அடையும் பொழுது ஒருவர் உன்னத நிலையை அடைகின்றார். உலக இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பும் ஆசையே அறியாமைக்கு காரணமாகும். அந்த ஆசை முழுவதுமாக மறைந்து ஆசைகள் பகவானுடன் சரியாக பொருந்தும் பொழுது ஒருவர் முழுமையான நிலையை அடைந்துள்ளார். உபலப்த பராத்ம காஷ்டக. உபலப்த என்றால் உணர்தல் என்று பொருள். உணர்தல் தனித்தன்மையை அவசியமாக குறிக்கிறது. முழுமையாக விடுதலை அடைந்த நிலையில் உண்மையான உணரும் தன்மை உண்டாகிறது. நிவிருத்தியா என்றால் உயிரினம் தன் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது என்று பொருள். ஒருமை என்றால் அவர் பகவானின் மகிழ்ச்சியை உணர்கிறார் என்று பொருள்.
பகவானிடம் மகிழ்ச்சியை தவிர வேறு இல்லை. ஆனந்த மயோபியாசாத். பகவான் இயற்கையாகவே தெய்வீகமான உன்னத மகிழ்ச்சி நிறைந்தவர். விடுதலை அடைந்த நிலையில் பகவானுடன் ஒருமை என்றால் மகிழ்ச்சியை தவிர ஒருவருக்கு வேறு உணர்தல் இல்லை என்று பொருள். ஆனால் தனிப்பட்டவர் இன்னும் இருக்கிறார். இல்லையேல் உன்னதமான இன்பத்தின் தனிப்பட்ட உணர்தலை குறிக்கும் உபலப்த என்னும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்காது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து தனித்தன்மையை பற்றி மீண்டும் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் வலியுறுத்துறார். அப்ப ஆன்மீகத்துல மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் அமைந்த மனம் எல்லா விக்ரிகையிலிருந்தும் விடுபடுகிறது. சொந்த புகழில் அமைகிறது. இன்ப துன்ப எல்லா கருத்துக்களுக்கும் எல்லை கடந்ததாகின்றது. சோ இருமைகள் கடந்த நிலையில இன்பம் துன்பம் அது எதையும் இந்த உலகத்துல அந்த ஞானிகள் நினைக்கிறது கிடையாது, பக்தர்கள். இப்ப இன்ப துன்பம் அப்படின்னு யாருக்கு வருது? இந்த முக்குணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா உண்மையில இந்த உலகத்துல இன்பம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இல்லாத இடத்துல போய் தேடி தேடி நம்ம இப்போ ஒரு நீர் இல்லாத இடத்துல நீர் இல்லைன்னு தெரியும். ஆனா பாலைவனத்துல போர் போட்டுட்டே இருக்கான். என்ன ஆகும்னா அவனுக்கு கஷ்டம்தான் வரும். இருக்கிற பணமெல்லாம் செலவாகும். உடல் உழைப்பு, மன உளைச்சல் எல்லாமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போலதான் நாம இந்த துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகில நாம என்ன பண்றோம்? துக்காலயத்துல இன்பத்தை தேடிட்டு இருக்கிறோம். ஒரு பிராந்தி கடையில போய் நாம பன்னீர் பாட்டில் வேணும்னு கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நாம கேட்கிறோம். கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் பாருங்க. அது எவ்வளவு முட்டாள்தனம். எவ்வளவு தூரம் இன்பத்திற்காக நாம் அடிக்கோளுகிறோமோ அந்த அளவு துன்பத்தை மேலும் மேலும் அனுபவித்து கொண்டு நாம் இங்க நரகத்துல சுழன்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல இன்பமே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட, படித்தாலும் கூட முட்டாள்களாக அதற்காக நான் முதலீடு பண்ணிட்டே இருக்கேன். சோ இன்பம் இல்லாத உலகிலிருந்து தப்பிக்கணும். இந்த துக்கம் இது என்ன? ஜெயிலு, நம்மளுக்கு சிறைச்சாலை. சிறை தண்டனைக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆனா என்ன ஒரு அறியாமை நம்மளுக்கு. இது சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியல. நாம இங்க வாழ வந்திருக்கிறோம், அனுபவிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னுட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக யாராலையும் இன்பத்தை சுவைக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராவது அதுக்கு சேலஞ்ச் பண்ண முடியுமா? டிபேட் பண்ண முடியுமா? பேசுங்க. யாராவது யாரு சொல்றீங்களோ சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்னதான் இன்பமா எனி ஹாப்பினஸ் நம்ம வந்து தேடினாலும் கடைசியில ஏதோ ஒரு விதத்துல ப்ராப்ளம் உண்டு. ஆமா. அதனால இங்க ஹாப்பினஸ் சொல்ல முடியாது. ஆனா நாம ஏன் போராடுறோம் அதுக்காக? அது எவ்வளவு போராடணும்னு முடியல மாதாஜி. நமது மனதை இன்னும் ட்ரை பண்ண மாதாஜி, என்னால முடியல மாதாஜி. மனதை பௌதீகத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு வேண்டாம் மாதாஜி. முழுமையான மனது இன்னும் செயல்படவில்லை. ஏன்னா அறியாமை. இன்னும் தேடுறோம். என்னதான் படிச்சாலும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். புகழ் வேண்டுகிறோம். சிலர் வந்து புகழ் வேண்டுறோம். சிலர் வந்து மரியாதை வேண்டுறோம். சிலர் வந்து செல்வத்தை வேண்டுகிறோம். சிலர் வந்து கஷ்டம் போகணும்னு ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட ஓடுறாங்க. சோ எப்படி துன்பம் போகும்? ஏத்துக்கிற மனநிலை வந்து வளரல. அது நிறைய வளர்ந்துருச்சுன்னா இதுதான் இதுதான் இந்த துன்பம் எனக்கு கடவுள் கொடுத்தாரு. இட் இஸ் ஆல்சோ பிரசாதம் ஃப்ரம் கிருஷ்ணா அப்படிங்கிற மனநிலை வளராததுனால இன்பத்தை தேடி ஓடுறோம்னு நினைக்கிறேன். இல்ல, அதுவும் தவறு. நீங்க மனநிலை துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையெல்லாம் வளர்த்துக்கவே வேண்டாம். கிருஷ்ண பக்தி ஒன்றே போதும். கரெக்டா நான் சொல்றது? நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க தனியா தேடி ஓட வேண்டியது இல்ல. துன்பத்தை தீர்க்கறதுக்கு நீங்க அத வந்து துன்பத்தை ஏத்துக்கோ மனசே, நீ துன்பப்படுற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நீங்க சால்வ் பண்ண வேண்டியது இல்ல. கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கிட்டா, கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கினால் துன்பம் உங்களை விட்டு விலகி போயிரும். என்னன்னா துன்பம் விலகி போயிரும் அப்படின்னா எந்த சாவுமே நடக்காது, எந்த ஆக்சிடென்ட் நடக்காது,
எல்லாமே நம்மளுக்கு புகழ்ச்சி. அவர் அப்படி சொல்ல வரல. அதெல்லாம் உங்களை நெருங்காது. உங்க மனதை நெருங்காது. ஏன்னா மனம் பரம் காரணம். உங்க மனது வந்து எல்லாத்துக்கும் தயாராயிரும். இது நிகழ்வதுதான். இந்த ஜட உலகுல அதுக்கு தான் வந்திருக்கோம். சாவு நடக்கும், ஆக்சிடென்ட் ஆகும், நம்மளுக்கு இகழ்ச்சி வரும், சம்டைம்ஸ் புகழ்ச்சி வரும். அந்த புகழ்ச்சியில உண்மை கிடையாது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெளிவாயிரும். சோ அந்த துன்பங்கள் உங்களை பாதிக்காது. துன்பம் வரவே வராதுன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா இது வந்து சாதாரண கிளாஸ் இல்ல. பாகவதத்துல உண்மைதான் பேசணும். எத்தனைதான் நம்ம வந்து சந்தோஷப்பட்டாலும் மேல மேல வந்து ஏதோ ஒரு அடி விழுந்துட்டே தான் இருக்கும். கிருஷ்ணா சந்தோஷம் கிடையாது மாதாஜி. நீங்க அவசர சந்தோஷம்னு நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. சந்தோஷம் ஆமா. கிடையாது. கிருஷ்ணா அற்ப கான்செப்ட் சந்தோஷம். அது அற்ப சந்தோஷம். அந்த மாதாஜி. நிமிஷத்துல அது நமக்கு திருப்தியான மாதிரி இருக்கும். திருப்தி வந்து மறுபடியும் அது ஃபாலோ ஆயிட்டு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். மாதாஜி இந்த பிரச்சனை அதான் இல்லாத திருப்தி வாழ்வே இல்லை. சந்தோஷம்னு நீங்க சொல்றது எல்லாமே இந்த ஜட மாயை. அத அதான் வந்து நம்ம பக்திக்குள்ள வந்துட்டு அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாயோட மயக்கத்துல நாங்க திருப்தியா இருக்கேன். ஒரு அதுதான். சில நேரம் திருப்தியா இருக்கேன், சில நேரம் சந்தோஷமா இருக்கேன். அதெல்லாம் மாயையோட வேற. ஏற்பாடு. ம், ம். திருப்தியும் கிடையாது, உண்மையில சந்தோஷம் கிடையாது. சோ துன்பம் என்பதும் நிலைக்காது. எப்படி இன்பம் அப்படிங்கிறது வருதோ அது போல துன்பமும் வருகின்றது. ஆனால் இந்த இருமைகளை விட்டு நீங்கும் போதுதான் நம்மளுக்கு பகவானுடைய அசோசியேஷன் ரொம்ப நெருக்கமா கிடைக்கும். ம். ஓகே. எதையுமே இன்பமானாலும் ஏத்துக்கணும். நம்ம எதனாலும் ஏத்துக்கும் போது இதுக்கும் வந்துருச்சுன்னு ஆடக்கூடாது, கஷ்டம்னு சொல்லி கவலைப்படவும் கூடாது. அந்த ஆமா மனநிலைக்கு நம்ம வந்தோம்னா தான் நம்ம அந்த இதுக்குள்ள வந்துடும். இதை அக்செப்ட் பண்ணிருக்கோங்கிறதே வரும் நம்மளுக்கு. ஆமா. ஒருவர் தன் சொந்த விருப்பு வெறுப்பில் செயல்படும் வரை இன்பத் துன்பங்கள் எனப்படும் எல்லாவித புலனுகர்வுக்கும் அவர் ஆளாகின்றார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் தன் சொந்த விருப்பு வெறுப்பில் செயல்படும் வரை இன்பத் துன்பங்கள் எனப்படும் எல்லாவித புலனுகர்ச்சிக்கும் அவர் ஆளாகின்றார். சோ விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் எல்லா இருமைகளையும் நாம் கடந்து வர வேண்டும். உண்மையில மகிழ்ச்சிங்கிறதே கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் அசாஸ்வதம். சாஸ்வதம் இல்ல, அசாஸ்வதம், அநித்தியம். நித்தியமே கிடையாது, அநித்தியம், அசோகம். சுகம் கிடையாது, அசூகம். இப்படி எல்லாமே எதிர்ப்பரங்களா இருக்கு. சோ இந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்க, பெரிய வீடு கட்டியிருக்கேன். சோ ஜெயிலுக்குள்ள ஒரு வெள்ளி கம்பி போட்டிருக்கேன். இன்னொருத்தன் என்ன பண்றான், ஜெயிலுக்குள்ள பெரிய பெரிய கார் வச்சிருக்கேன், நான் பெரிய பங்களா கட்டியிருக்கேன். அவன் தங்க கம்பி போட்டிருக்கான் ஜெயிலுக்கு. சோ ஒருத்தர் வந்து இரும்பு கம்பி போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசமோ தவிர இந்த ஜட உலகுல எல்லாருமே ஜெயிலுக்குள்ளதான் இருக்கோம். ஆனா ஜெயிலுக்குள்ளேயே வசதி தேடி வச்சிருக்கிறவங்க சிலர். நான் வசதியான ஜெயில இருக்கேன். சிலர் வந்து நான் லோ கிளாஸ் ஜெயில இருக்கேன். ஆனா ஜெயில இருக்கிறவன் ஜெயில தான் இருக்கான். அது மாறாது இல்லையா? சோ அதை உணர்ந்து இந்த ஜெயில இருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் அப்படின்னு தான் பாக்கணுமே ஒழிய ஹை கிளாஸ் ஜெயில இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க கூடாது. இப்ப மனமானது பகவானின் ஆசைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். அப்பதான் பக்குவ நிலை வரும். ஏன்னா பகவான் தான் நமக்கு முதலாளி, பரம முதலாளி. ஒரு முதலாளி கிட்ட ஒத்து போனாதான் ஒரு தொழிலாளி நிம்மதியா இருக்க முடியும். இல்ல முதலாளிக்கு ஆப்போசிட்டா நான் பண்றேன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா நிம்மதி இருக்காது. ஏன்னா அவன் முதலாளி வந்து எல்லாத்தையும் அவரு கொடுத்துடுறாரு தொழிலாளிக்கு. தொழிலாளிக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் கொடுத்துடுறாரு. அப்ப அந்த முதலாளிக்கு அந்த தொழிலாளி வந்து நன்றி கடனுடன் இருப்பான். அப்ப சாப்பிட்டு போட்டு சும்மா உட்காந்துட்டு எல்லாமே வாங்கிட்டே இருக்க முடியுமா அவன்? அப்ப அவன் ஏதாவது சேவை செய்யணும். இது வந்து ஜட உலக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனா ஆன்மீக உலகில பார்த்தோம், ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு எவ்வளவோ சேவைகள் செய்கின்றார். சூரிய ஒளி, காற்று, நீர், நிலம், நெருப்பு அப்படின்னு 24 மூலக்கூறுகளையும் கொடுத்து நம்மளுக்கு அறிவை கொடுத்து மத்தக ஸ்மிருதன் ஞானம் அபோகனம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அறிவையும் கொடுக்குறாரு, மறதியும் கொடுக்குறாரு. மறதி ஏன் கொடுக்குறப்பா எனக்கு அது வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா போன ஜென்மத்துல பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வந்து நெருங்கின உறவினரா இருக்கலாம். இப்ப வந்து அவன் எதிராளியா இருக்கலாம். அப்போ போன தடவையும் நீ எனக்கு இப்படி பண்ணினியே அப்படின்னு குத்துச்சண்டை தான் போடுவோம், மறதி இல்லைன்னா. அப்ப அவனுக்கு ஒரு வேண்டாத கணவன் இருந்தா அவன் வேண்டாத ஒரு பங்காளியா போன ஜென்மத்துல இருந்திருப்பான். சோ இப்படி எத்தனையோ உறவுகள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருது. போன ஜென்மத்தை நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நாம் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா காண்பவர்கள் எல்லாருமே நம்மளுக்கு எதிரிகளாத்தான் தெரிவாங்க. ஏன்னா அந்த மனோபாவத்துலதான் நாம இன்னும் இருக்கோம்.
அனசூயவே பொறாமைங்கிற உணர்வை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அகற்ற முடியல. ஒரு பணக்காரனை பார்த்தா, ஒரு கார் வச்சிருக்கிறவனை பார்த்தா, ஒரு இந்த மாதிரி ஒரு புத்திசாலியா பார்த்தா, இப்படி நிறைய பேருக்கு நம்மளுக்கு பொறாமை தோன்றும். அது இப்ப எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அப்ப வந்து மனம் வந்து பகவானின் ஆசைப்படி செயல்படும் போது அவர் உன்னத நிலையை அடைகிறார். ஏன்னா பகவானுக்கு பொறாமையே கிடையாது. அவர் பொறாமையற்றவர், அஜித்த, வெல்ல முடியாதவர், அவர் உன்னதமானவர். எல்லா நற்குணங்களும் அவருக்கு மட்டும்தான் பொருள். 64 நற்குணங்களும் அவர்கிட்ட இருக்கு. தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனாலதான் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்போது நாமும் தூய்மை அடைகிறோம். நம் உணர்வு தூய்மை அடைகிறது. நம்ம இத 9 வாயில் கொண்ட குடிலையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது, பகவான்கிட்ட எப்படி போகணும், அவருடைய குணங்களை நாம் பெற்ற பின்னாலதான் போக முடியும். ஏன்னா அங்க போயிட்டு மறுபடியும் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் வர்றதுக்கு இது ஒண்ணும் ஜட உலகம் கிடையாது. இப்ப ஜெயில இருந்து ஒருத்தன் வருவான், வந்துட்டு அவன் மறுபடியும் ஒரு திருட்டு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போவான். அப்புறம் மறுபடியும் வருவான், மறுபடியும் திருட்டு பண்ணிட்டு மறுபடியும் போவான். ஆனா பகவான் எப்படி நம்மளுக்கு இந்த ஜெயில அமைச்சு கொடுத்திருக்காருன்னா அப்படி கிடையாது. இந்த ஜெயில தூய்மையாகும் வரை நாம பிறவி எடுத்துட்டே இருக்கணும். சிறு ஆசைகள் கூட இருக்கக்கூடாது, சிறு தவறுகள் கூட செய்யக்கூடாது. அப்புறம்தான் பகவானோட லோகத்துக்கு, அந்த வைகுண்ட லோகத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படும். திரைப்படத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, வைகுண்ட லோக கதவுகள் வரிசையா திறக்கும். அப்போ ஜெய விஜயர்கள் கூட அங்க சனத்குமாரர்களை ஒரு கதவுல நிறுத்திடுவாங்க. அப்படி பல கதவுகளை கடந்து நம்ம பகவானோட லோகத்துக்கு போக முடியும். இப்ப கோலோக பிருந்தாவனம் போறவங்க அங்கேயும் போலாம். அங்க போய் பகவானோட ரொம்ப க்ளோஸா நெருங்கின இதுல விளையாண்டு இருக்கலாம் அவர் கூட பல பாவங்கள்ல. அப்ப இங்க வந்து நிவృత్யா அப்படின்னா உயிரினம் தன் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது. இது பகவத்கீதையில கூட நம்ம படிச்சிருக்கோம் 2வது அத்தியாயத்துல. நத்வே வாகம் ஜாதுநாசம் நத்வே நேமே ஜனாதிபாக ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயம் அதகபரம் அப்படின்னு. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஏதுமில்லை, பின்னாண்ட எதிர்காலத்துல நாம இல்லாமல் இருக்க போறதும் நாம வந்து இல்லாம இருக்க போறதும் கிடையாது. ஆமா ஆமா, இல்லாமல் இருக்க போறது கிடையாது. அப்படின்னா என்றுமே இருப்போம். நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம். அப்போ ஒருவன் உயிரை விடும்போது உடலை மட்டும்தான் விடுகிறானோ தவிர அவன் ஆத்மா விடுவது இல்லை. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. நாஜாயுதோ மெரியதே வகதாசின் நாயம் புத்வா பவித்தாவன் அபூயக அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு 2வது அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் ஆத்மாவை பற்றி நாம பார்த்திருக்கோம். நயனம் சிந்தந்தி அஸ்திராணி நயனம் தகதி பாவக, அப்புறம் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய அர்ஜுனான் யன்யாதி சம்யாதி நவானி தேஹி. இப்படி ஆத்மாவை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க 2வது அத்தியாயத்துல. சோ நாம் என்றும் தனித்தன்மையை இழப்பது இல்லை. அப்போ ஒருமை அப்படின்னா அவர் பகவானின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியை உணர்கிறார். அப்ப பகவானை மகிழ்ச்சி படுத்தும் போது அந்த ஆத்மா தானாக மகிழ்ச்சி அடைகிறது. ஏன்னா அது வந்து பகவானுடைய அங்கம். மமைவாம்ச ஜீவலோகே, இப்படி உடலுக்கு கை காலு சேவை செஞ்சாதான் அது மகிழ்ச்சியா இருக்கும். அது போல நாம பகவானுக்கு சேவை செய்தால்தான் அந்த மகிழ்ச்சி நமக்கும் கிடைக்கும். பகவானை எப்பொழுதும் திருப்திப்படுத்திட்டே இருக்கணும். திருப்திப்படுத்தும் செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். பக்தி தொண்டு, அவரை பற்றி பேசுவதில் ஆனந்தம் அடையணும், கீர்த்தனம் செய்யணும், சிரவணம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணணும். இப்படி எத்தனையோ சேவைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நவவித பக்தி, அதையும் தாண்டி அவருடைய பக்தர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். ததியானாம் சமர்ச்சனம் ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம். அவருடைய பக்தர்களுக்கு நாம் வந்து சேவகம் பண்ண வேண்டும். பக்தர்களுக்கு நாம் சேவகம் செய்யும் போது பகவான் அவர்கள் மேல் திருப்தி அடைகிறார். அப்ப பகவானை திருப்திப்படுத்த எளிமையான வழி என்ன? அவர்கிட்ட நேரா ஓடுறதை விட அவருடைய பக்தர்களுக்கு நாம சேவை செய்யணும்.
இப்படி விடுதலை அடைந்த நிலையில் பகவானுடன் ஒருமை என்றால் மகிழ்ச்சியை தவிர அவருக்கு வேறு உணர்தல் கிடையாது. அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியைத்தான் தேடுகிறோம். அந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு இது நம்மளுக்கு இங்க பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, மகிழ்ச்சிக்குரிய வழி. சோ அந்த வழியை தெரிந்தும் கூட நாம என்ன பண்றோம், பலர் புறக்கணிக்கிறோம். மகிழ்ச்சி இந்த உலகத்துல எல்லாரும் தேடுறாங்க. பணம் கிடைச்சா, பணத்தை நிறைய சம்பாரிச்சா மகிழ்ச்சி கிடைக்குமா, 4 பொண்டாட்டி வச்சுட்டா மகிழ்ச்சி கிடைக்குமா, எதோ செஞ்சு பாக்குறாங்க. நீங்க வாங்க ஐயா, ஃப்ரீயா நாங்க சொல்லி தர்றோம், மகிழ்ச்சி இங்க இருக்கு, அது ஒரு சீக்ரெட், பரம ரகசியம். ஆனா உங்களுக்கு வெளிப்படையா சொல்லி தர்றோம் அப்படின்னாலும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் நாமெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல, மன கஷ்டத்துல உழன்று கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு பாகவதம் எடுத்ததுக்கு அப்புறம், பகவத்கீதையை படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு புரிதல். ஏன்னா ஆனந்தம்ங்கிறது இங்கதான் கிடைக்கும். ஆன்மீகத்துல மகிழ்ச்சியை எப்படி சிற்றின்பம் எல்லாம் வெளியில கிடைக்கலாம், ஆனா அது தோல்வியில் முடிவடைகிறது. மறுபடியும் அது ஒரு சிறு காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு மாசம், மீறி போன ஒரு மாசம் கூட இருக்காது. அது படால்னு உடைஞ்சு போகுது. ஆனா இங்க ஆனந்தம், எப்ப பாகவதம் எடுத்தோமோ அந்த மணி துளிகள் போறதே தெரியல. அந்த அளவுக்கு அதுல ஆனந்தத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா என்ன, இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இந்த பௌதீக நோய் நம்மளுக்கு அவ்வளவு சுவையை தரவில்லை. எப்படி பஞ்சகாமாலை நோய்க்கு நம்மளுக்கு மருந்து கொடுக்கும் போது அந்த கரும்பு சாறை குடுக்குறாங்க, அப்ப அதன் சுவை தெரியாது. ஆனா போக போக அந்த நோய் குறைய குறைய அந்த சுவை அதிகரித்து கொண்டே இருக்கும். அது போல இந்த தேன் ஊற்று, தேன் அமிர்தமாக அந்த காதின் வழியாக பாய்ந்து இதயத்துக்குள்ள அப்படியே பரவி ஆனந்தத்துல மூழ்க செய்து நம்மள பாகவதம் படிக்கும்போது. யாரால இதை மறுக்க முடியும்? சோ ஒவ்வொன்னுக்கும் யாராவது மறுப்பு இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களோட வாதத்தை ஏத்துக்கலாம். யார் இதை டிபேட் பண்ண முடியும்? ஏன்னா யாராலையும் முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா இங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான பக்தர்கள், ஆரம்ப நிலை பக்தர்கள் கூட இல்ல. அடுத்தது பதம் 37. தேகம் சதம் நரம் ஸ்திதி முக்திதம் வா சித்தோ விபச்யதி யதோத்யகமத்ஸ்வரூபம் தைவாது பேதமத தைபவச்சாத பேதம் வாச்சோ யதா பரிகிருதம் மதிராமதாந்த. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கீங்களா? படிங்க மாதாஜி. ஓகே, மொழிபெயர்ப்பு. அவர் உண்மையான தனித்தன்மையை அடைந்துள்ளதால் முழுதும் உணர்ந்த ஆத்மா, மதமயக்கமுடைய ஒருவர் தன் உடலில் ஆடை உள்ளதா இல்லையா என்று புரிந்து கொள்ள முடியாதது போல பூத உடல் எவ்வாறு அசைகிறது அல்லது செயல்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க முடியாது. பொருளுரை: வாழ்வின் இத்தகைய நிலைமை ரூப கோஸ்வாமியால் அவருடைய பக்தி ரசாமிர்த சிந்துவில் விளக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானின் விருப்பத்துடன் முழுதும் பொருந்திய மனமும் பகவானின் தொண்டில் 100% ஈடுபாடும் உள்ளவர் உலகியல் தேவைகளை மறந்து விடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப இது நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மச்சித்தாமத் கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்த சம்மா நித்தியம் துஷ்யந்தீச்ச ரமந்தீச்ச அப்படின்னு. சோ பகவானுடைய கிராமம், ரூபம், குணம், லீலைகளை படித்து எப்படித்தும் பக்தர்களோட சங்கத்தை எடுத்துட்டு சர்வ சதா காலமும் பகவானை பற்றிய ஆழ்ந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த போதையில இருக்கிறவன் பாருங்க, அவன் ட்ரெஸ் போட்டிருக்கானா, கழண்டு விழுந்துருச்சா அப்படின்னே தெரியாது. நடு ரோட்ல நின்னுகிட்டு அவன் அப்படியே பஸ்ஸ நிறுத்துவான். அந்த பஸ்ல ஒரு சக்கரத்துல அவன் சைஸ் கூட இருக்க மாட்டான், அவ்வளவு பெரிய பஸ்ஸ நிறுத்துவான். அது ஏறுனா என்ன ஆகுங்கிற ஒரு இது கூட இருக்காது. அது ரொம்ப தெனாவட்டா நடந்துக்குவான். அது போல இந்த பக்தர்களுக்கு அந்த போதை, வெளியில என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்குள்ள திருடிட்டு போனா கூட நம்மளுக்கு தெரியாது. பாகவதத்துல அவ்வளவு ஆழ்ந்த ஒரு இதுல லைட் இருப்போம். இப்ப யாராவது வந்தா அப்படியே மனம் அவங்க மேலதான் கொழுந்து விட்டு எரியும். இந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த போதை யாருக்கு வரும்? பகவான் மேல பக்தர்களுக்குத்தான் வரும்.
சோ வாழ்வின் இத்தகைய நிலையை ரூப கோஸ்வாமி பக்திரசாமி சொல்றாரு. பகவான் விருப்பத்துடன் முழுதும் பொருந்திய மனம், பகவானின் தொண்டில் 100% ஈடுபாடு உள்ளவர்கள் உலக தேவைகளை மறந்து விடுகின்றனர். சோ இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மற்ற தேவைகள் எதுவும் அதிகமா இருக்கிறது இல்ல. மற்ற கருத்துக்கள் இப்ப எத்தனையோ பேர் எத்தனையோ பண்ணலாம். இப்ப இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிற நேரம் நான் போய் துவைச்சு போட்டிருக்கலாமே, சரி இன்னும் கொஞ்சம் சமையல முடிச்சிருக்கலாமே, டிவில ஒரு நாடகத்தை பார்க்கலாமே, இதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா இதுல இருக்கிற ஒரு சுவை அதுல கிடைக்கிறது இல்ல. அது எப்ப வேணா செய்யலாம். ஆனா இந்த 1 மணி நேரத்தை நாம இதுல லயிச்சிருக்கும் போது கிடைக்கிற ஆனந்தம், அதனாலதான் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அடுத்தது ஸ்லோகம் 38. தேகாபைதைவ வசக கலு கர்ம யாவத் ஸ்வராம்பகம் பிரதிஷமீஷத ஏவ சாகः தம் ஸ்ப்ரஞ்சம் அதிரூட சமாதியோக ஸ்வாப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்த வஸ்துக. ஹரேஷா ஒளிபெயர்ப்பு. அந்த விடுதலை பெற்ற யோகியின் உடல் புலன்களுடன் பரமபுருஷ பகவானால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்படுகிறது. அதற்கென விதிக்கப்பட்ட செயல்கள் முடியும் வரை அந்த உடல் தனது வேலையை செய்கிறது. விடுதலை பெற்ற பக்தர் அவருடைய உடல் அமைப்பு நிலையில் விழித்துக்கொண்டு இவ்வாறு யோகத்தின் மிக உயர்ந்த முழுமையடைந்த நிலையாகிய சமாதியில் அமைந்து பூத உடலின் பலாபலன்களை தன்னுடையதாக ஏற்க மாட்டார். இவ்வாறு அவர் உடலின் செயல்களை கனவில் நடக்கும் செயல்களைப் போல கருதுகிறார். பொருளுரை. பின்வரும் கேள்விகள் கேட்கப்படலாம். விடுதலை பெற்ற ஆத்மாவுக்கு உடலுடன் தொடர்பு உள்ள வரை உடலின் செயல்கள் அவரை ஏன் பாதிப்பதில்லை? உலகியலின் செயல் மற்றும் எதிர்ச்செயலால் அவர் உண்மையில் மாசு அடைவதில்லையா? இந்த கேள்விகளுக்கு விடையாக விடுதலை பெற்ற ஆத்மாவினது பூத உடலின் பொறுப்பை பரமபுருஷ பகவான் எடுத்துக் கொள்கிறார் என்று இந்த பதம் விளக்குகிறது. அது உயிரினத்தில் ஆற்றலுக்கு ஏற்றபடி செயல்படுவது இல்லை. அது சென்று போன செயல்களுக்கு எதிர்ச்செயலாக பணிபுரிகிறது. மின்விசையை தொடர்பு அறச் செய்த பிறகும் ஒரு மின்விசிறி சிறிது நேரத்திற்கு அசையும். அந்த அசைவு மின்சாரத்தால் ஏற்பட்டதல்ல, ஆனால் இறுதி அசைவின் தொடர்ச்சி ஆகும். அதுபோல விடுதலை பெற்ற ஆத்மா ஒரு சாதாரண மனிதனைப் போல் செயல்படுவதாக தோன்றினாலும் அவரது செயல்கள் கடந்த கால செயல்களின் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கனவில் ஒருவர் தன்னை பல உடல்களின் விரிவாக காணலாம். ஆனால் விழித்தெழுந்ததும் எழும்பொழுது அந்த உடல்கள் எல்லாம் போலியானவை என்று புரிந்து கொள்ள முடியும். அதுபோல விடுதலை பெற்ற ஆத்மா குழந்தைகள், மனைவி, வீடு முதலிய உடலின் விளைபொருட்களை கொண்டிருந்தாலும் அவர் தன்னை இந்த உலகியல் விரிவுகளுடன் அடையாளம் காண்பதில்லை. அவை எல்லாம் கனவின் விளைபொருட்கள் என்பதை அவர் அறிவார். தூய உடலானது முழு திடமான பொருள்களால் உருவாக்கப்பட்டது. நுட்பமான உடல், சூட்சும சரீரம், மனம், அறிவு கூர்மை, ஆளுமை மற்றும் மாசடைந்த உணர்வு நிலை இவற்றால் உருவாக்கப்பட்டது. ஒருவர் கனவின் நுட்பமான உடலை போலி என ஒப்புக்கொண்டு தன்னை அந்த உடலுடன் இனம் காணாமல் இருந்தால் பின்னர் நிச்சயமாக விழித்திருந்தும் ஒருவர் ஸ்தூல உடலுடன் தன்னை இனம் காண வேண்டிய அவசியம் இல்லை. விழித்திருக்கும் ஒருவருக்கு கனவு நிலையில் உடலின் செயல்களுடன் தொடர்பு இல்லாதிருத்தல் போல விழித்திருக்கும் விடுதலை பெற்ற ஆத்மாவுக்கு தற்போதைய உடலின் செயல்களுடன் தொடர்பு இல்லை. அதாவது அவர் அவருடைய உடலமைப்பு நிலையுடன் அறிமுகமாகி இருப்பதால் அவர் ஒருபோதும் வாழ்வின் உடல் சம்பந்தமான கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப முக்கியமான செய்தி. எவ்வாறு நாம் இந்த உடலுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. ஆத்ம நிலைக்கு வந்த உடனேயே இந்த உடல் பற்றிய சிந்தனைகள், அதுதான் பாவநிலை. பாவநிலை அப்படின்னா பரமஹம்ச நிலை. பரமஹம்ச நிலையில அவர் உடல் பற்றிய இயக்கங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதில்லை. ஏன்னா அவர் விடுதலை பெற்ற ஆத்மா. அவருடைய புலன்களின் பொறுப்பிற்கு பகவான் பொறுப்பேற்கின்றார். அவருக்கு கர்ம விதி கிடையாது. ஒரு தூய பக்தருக்கு கர்ம விதி கிடையாது. ஆனா உடல் பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருக்கும் நமக்கு தான் கர்ம விளைவுகள் உண்டு. அப்ப யோகத்தின் மிக உயர்ந்த நிலை என்ன? சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில
உடலின் பலாபலன்கள் தன்னுடையதாக ஏற்க மாட்டார். இவ்வாறு உடலின் செயல்களை கனவில் நடக்கும் செயல்களைப் போல கருதுகிறார். சோ கனவுல என்ன ஆகும் அப்படின்னா, நாம உண்மையில செயல்படுறது இல்ல. ஆனா கனவுல பல காட்சிகள் வருகின்றது. அவையெல்லாம் விழித்து எழுந்தவுடன் அவையெல்லாம் நம்மள கண்ணுக்கு முன்னாடி அது போலி, ஓ கனவு இது உண்மை அல்ல என புரிந்து கொள்கிறோம். அது போல விழிப்பு நிலையில் ஒரு ஆத்மா தான் உடல் அல்ல அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் உறுதியா இருக்கார். அதனால உடல் பற்றிய செயல்களில் அந்த செயல் விளைவுகளிலிருந்து அவர் விடுபடுகின்றார். அப்ப என்ன ஆகுது? கர்மனா தெய்வ நேத்திரேன. கர்மனா தெய்வ நேத்திரேன என்ன? கர்மத்தின் விளைவுகளுக்கு ஏற்ப தெய்வத்தின் விதியால், இயற்கையின் விதியால் நமக்கு உடல் கிடைக்கின்றது. கர்மனா தெய்வ நேத்திரேன. ஆனா விடுதலை பெற்ற ஆத்மாவுக்கு உடலுடன் தொடர்பு இல்லவரை உடலின் செயல்கள் அவரை ஏன் பாதிப்பதில்லை? நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு யோகிகள், ஞானிகள் அப்படின்னுட்டு இந்த சித்தர்கள் எல்லாம் அந்த அழுக்கு சித்தர் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கோம். அவங்களால திட்டினாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, எந்த ஒரு முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கோபம் பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. டேய் பைத்தியக்காரா, நிறைய பேர் இந்த சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அந்த குழந்தைகள்லாம் கல்ல தூக்கி எரிஞ்சு விளையாடுவாங்க அவங்க மேல. பாகவதத்துல கூட நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்க எதுக்கும் ஒரு ரியாக்ஷன் காட்டவே மாட்டாங்க. அவங்கள திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி. பரத மகாராஜ் அவர் என்ன பண்ணினாரு? ஆஹ் அத ஜடபரதரா வரும்போது, ஜட அப்படின்னா ஜடம் போல அவர் காரி துப்புவாங்க, அவர் மேல மலம் கழிப்பாங்க, சாரி சிறுநீர் கழிப்பாங்க. எதுக்கும் அவர் பொருட்படுத்தவே மாட்டார். நம்ம மக்கள் எல்லாம் எப்படி கொஞ்சம் தாழ்ந்து போனா என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ரொம்பவே கல்ல விட்டு எறிவாங்க. கொஞ்சம் திமிரா பேசுறவங்க கிட்ட தள்ளி போயிருவாங்க, எச்சரிக்கையா போயிருவாங்க. சோ அந்த ஞானிகள், அந்த யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு உடல் பற்றிய எண்ணம் கிடையாது. எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அதை சுத்தமெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. தண்ணீர் எங்க கிடைக்குதோ அங்க குடிச்சுக்குவாங்க. உடல்ல அழுக்கு இருந்தா கண்டுக்க மாட்டாங்க. இப்படியே பரதேசிகள் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு கோவணம் மட்டும் இருக்கும். கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைக்கலனா விட்டுருவாங்க. சோ மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஆத்ம நிலையில் இருக்கிறார்கள். உடல் பற்றிய சிந்தனையே அவங்களுக்கு கிடையாது. ஆனா நாம எப்பவுமே உடலை பத்தி தான் சிந்தித்து கொண்டிருப்போம். அப்ப இந்த கர்மனா தெய்வ நேத்திரேன அப்படின்னு நம்மளுக்கு இப்பொழுது பிராவர்த்த கர்மா வெளிப்படுகிறது. இன்னும் வெளிப்படுத்தாத கர்மங்கள், அப்பிராவர்த்த கர்மாக்கள் அதுவும் இருக்கின்றது. எப்படி ஒரு மரத்துல காய் காய்த்து அது பூவாக காயாக மாறி அப்புறம் பழமாக மாறுகின்றதோ, அது போல வெவ்வேறு நிலைகள்ல நம்ம பாவ கர்மாக்கள் இருக்கின்றது. அப்ப அந்த சில கூடம், பீஜம் அப்படின்னு விதையாக கூட இருக்கின்றது. இன்னும் வரவே இல்லை, முளைக்கவே இல்லை. இப்படி பல நிலைகள்ல, ஏன்னா உடல் பற்றிய சிந்தனைகள் ஆழ்ந்திருக்கும் போது அந்த செயல்கள் எதிர் செயல்களாக மாறுகின்றது. அதன் மூலமாக நம்மளுக்கு பிராவர்த்த, அப்பிராவர்த்த, பீஜம், கூடம் இதெல்லாம் நம்மளுக்கு பல நிலைகள்ல இருக்கு. அப்ப நம்ம உடல் அழியும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மிக உயர்ந்த நிலையில இருக்கும்போது, உடல் இருந்தாலும் நம்மளுக்கு மிக உயர்ந்த நிலையில இருக்கும்போது, அதாவது பக்தி நிலையில இருக்கும்போது நம்மளுக்கு மறுபடியும் நான் பக்தி செலுத்துறேன், ஆனாலும் எனக்கு பல எதிர்வினைகள் வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, மின்விசிறி அது தொடர்பு கரண்ட் போனப்புறம் என்ன ஆகும்? அது தொடர்பு அறுந்துருச்சு. ஆனா உடனே டக்குன்னு நிக்குதா? மின்விசிறி கிடையாது. கொஞ்ச நேரம் அது சுத்துது. எதனால? அந்த அதனுடைய தாக்கம். அது போல நாம என்னதான் பௌதிகத்துல இருந்து விடுபட்டாலும் நம்மளுக்கு இந்த சில பிரச்சனைகள் வந்துட்டுதான் இருக்கும். ஆன்மீகத்துல முழுமையாக ஈடுபட்டாலும் சில ஆஹா நான் தீட்சை எடுத்துட்டேன், அப்போ பாவ கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது. இப்ப குரு மகாராஜ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, அப்ப ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க.
இதுக்கு என்ன சில பிரபுபாதர் சொல்றாருன்னா, மின்விசிறி எவ்வாறு அந்த இயக்கம் மின்சாரம் தடைப்பட்டாலும் அது மறுபடி சுத்திதான் மறுபடி நிற்கும். அது போல சில எதிர் செயல்கள் வந்து நம்மளை அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சுதான் நிக்கும். அது மட்டும் இல்ல, பக்தர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்றால் அது வந்து பகவானோட கருணையினால, பகவானுடைய அந்தரங்க சக்தியினால் ஏற்படும் பிரச்சனை. இப்ப பஞ்ச பாண்டவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னா கர்ம விதியா? குந்தி தேவி கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னா அது கர்ம விதியா? கிடையாது. அவங்க எல்லாம் தூய பக்தர்கள். அப்போ பகவானோட கண்ட்ரோல்ல அவங்க பகவானின் ஆசீர்வாதத்தினால அவங்களுக்கு அது விதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியல. ஏன்னா பகவான் கூடவே இருந்தார். அது போல பக்தர்கள் கூடவே இருப்பார். ஆனா பக்தர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனா பக்தர்கள் அல்லாதவர்கள் எனக்கே கஷ்டம் வருது, எனக்கே கஷ்டம் வருது, அவங்க வந்து பகவானோட கண்ட்ரோலுக்கு வெளியில் நிக்கிறாங்க. சோ இங்க வந்து மாயா எப்பெல்லாம் பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் காலை வெளியில எடுத்து வச்சாலும் புடிச்சு இழுக்க தயாரா இருக்கு. கபடியில பாத்திருக்கீங்களா? அந்த லைன்ல விட்டு காலை எடுத்து வச்சா எப்படி எதிர்ப்புறம் புடிச்சு இழுப்பாங்க. அது போல மாயா ரெடியா இருக்கும். சோ கொஞ்சம் நாம பிசங்கினாலும் பகவானோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில காலை எடுத்து வச்சா உடனே மாயா இழுத்துக்கிறாங்க. அந்த காலை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம ஜடமாயோட கண்ட்ரோல்ல துன்பத்தை அனுபவிக்கணும். ஆனா இங்க துன்பம் இருக்கு அப்படின்னாலும் பகவான் கூடவே இருக்கார். யாருக்கெல்லாம் இந்த உணர்தல் இருக்கின்றது, நான் பக்தி பண்றேன், எனக்கு கஷ்டமே வந்தாலும் பகவான் கூடவே இருக்கார் அப்படிங்கிற உணர்வு யாருக்கு இப்ப தெளிவு வந்திருக்கு? எனக்கு இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. எல்லாத்துலயுமே ஒரு வழி கொடுத்துட்டே இருப்பாரு, வழி பண்ணிட்டே இருப்பாரு. எனி ப்ராப்ளம்ஸ்னாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுது. பயம் எந்த ஒரு பயம் இல்லாம பயம் இல்லாம லைஃப் ஃபியர்லெஸ்ஸா. அதுக்குரிய சக்தியை பகவானே வழிகாட்டிக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது எப்படி சால்வ் நினைக்கும் போது அது ஒரு வழி கொடுத்துருவாரு. அதுல நம்மளுக்கு கிடைச்சிரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அர்ஜுனனுக்கு உதவி செஞ்சிற மாதிரி ஒரு மத்தாச்சி. ஆனா நம்ம மனம் தெளிவா இருக்கணும் பகவான் மேல. அவர் எனக்கு கிட்ட இருக்கார், அவர் உதவுவார். நானா போய் என்னுடைய சக்தி இருக்கு, எனக்கு சக்தி இருக்கு, நான் வந்து கடவுளை கன்சல்ட் பண்ணாம நானே முழுசா இறங்குறேன், அதுல போய் இறங்கக்கூடாது. எப்படி திரௌபதி வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் கைகளை நம்பினாங்க. முதல்ல சேலையை பிடிச்சு இழுத்தாங்க, கைகளை வச்சு மறைச்சுக்கிட்டாங்க. ஆனா முடியல. ஏன்னா துச்சாதனன் அவன் வந்து ஒரு பெரிய அசுரன். அவனுக்கு உடல் பலம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அசுரர்களுக்கு எவ்வளவு உடல் பலம் இருக்கு. ஆனா மண்டையில ஒண்ணும் கிடையாது, மசால் தான் இருக்கு. ஆனா உடல் பலம் நிறைய இருக்கு. அப்போ அவங்க கூட போராடி பார்த்தாங்க, முடியல. அப்புறம்தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ என்னை என்னால் காப்பாற்ற முடியாது, நான் பகவான் மட்டுமே. அநாத ரட்சகா ஆபத்து வாந்தவா அப்படின்னு 2 கைகளை உயர்த்தும் போது பகவான் எப்ப என் பக்தை என்னை கூப்பிடுவா அப்படின்னு காத்துட்டு இருப்பாரு. சோ நாம வந்து பகவானை கூப்பிடாம நாமளே முயற்சி பண்ணணும்னா இந்த அவங்க கதிதான் நம்மளுக்கு. அது நடக்க நம்மளால இது எதையும் சாதிக்க முடியாது. நான் எனது அப்படிங்கிற அகங்காரத்தை விடுத்து பகவானிடம் சரணடைந்தோமானால் பகவான் நம்மை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை மட்டும் எந்த தருணத்திலையும் நம்மளுக்கு குறையவே கூடாது. இப்ப ஒரு கல்லு தட்டுச்சுன்னா ஐயோ அம்மான்னு கூப்பிடுறீங்களா, இப்ப எல்லாம் கிருஷ்ணான்னு கூப்பிடுறீங்களா? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் கூப்பிடுறோம். இந்த உலக கீழே உட்காரும் போது ஹரே கிருஷ்ணா அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு வரணும். ஏன்னா கிருஷ்ண பக்தியில வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நடக்க ஆரம்பிக்கிறனாலே கிருஷ்ணா என் கூட வந்துரு, கிருஷ்ணா கூடவே வா கிருஷ்ணா அப்படிதான். அந்த மாதிரி எல்லாம் நானும் பண்ணிருக்கேன் மாதாஜி. அவங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் நமக்கு பக்கத்திலேயே நம்ம இங்க இருந்து கோயிலுக்கு வர போறோம் அப்படின்னா எங்க அம்மா நானு அப்புறம் பாப்பா 3 பேரும் ஒரே ஸ்கூட்டில வருவோம். அப்போ எத்தனை இடைஞ்சல் வரும் இல்லையா? அந்த பீலமேடு சைட்ல எல்லாம் பயங்கர டிராபிக்கா இருக்கும்.
கூட்டின்னு வரது கூட்டின்னு அந்த இஸ்கான் கோயில் வர வரைக்கும் நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிட்டே வருவேன் என்னாலும். அப்போ பயங்கர இதுவும் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கூட நிலைமை வரும். அதுல இருந்து ஸ்லிப் ஆகி நான் வந்திருக்கேன் நிறைய தடவை. அதான் மாதாஜி எப்பவுமே சொல்லு. பேத்தி அன்னைக்கு இதுல இருந்து நியூயார்க் போனாங்க மாதாஜி. ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே அது ஒரு மாதிரி ஷேக் ஆன மாதிரி இருந்துச்சுங்களா. உடனே கீழே இறங்குற மட்டும் அதவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் உங்க அசோசியேஷன், புத்தரோட அசோசியேஷன் கிடைச்சது இல்லையா, அதனால பேத்திக்கும் அது அந்த வைரல் ஃபீவர் தொத்துற மாதிரி தொத்திருச்சு பாருங்க. அப்போ அங்கதான் இருக்காங்க, இங்க வந்திருக்காளா அவங்க கூட? ஆமாமாங்க. அது ஃபுல்லா இறங்குற மட்டும் அதாவது உடனே கூப்பிட்டு சொல்றாங்க என் பொண்ணு, அம்மா இங்க பாருங்கம்மா உடனே இதை சொல்லிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாரு, எவ்வளவு விதை விதைச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் விதை தான் பண்ணணும் அவங்க பேத்தி பேரனுங்களுக்கெல்லாம். அந்த சின்ன வயசுல விதைக்கிற விதை தான் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வழிகாட்டும். அவங்க பாருங்க எவ்வளவு அழகா தன்னோட குழந்தை பேத்திக்கு விதை விதைச்சுட்டு வந்திருக்காங்க. இதே அவங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் திருத்த முடியுமா? அது சின்ன குழந்தை. மாதாஜி விதையிலேயே அதைய வந்து நல்லா தண்ணி ஊத்தி கரெக்டா பார்த்து வளர்த்தனாதான் அது நல்லா வளரும். ஆமா, நம்ம அரைமுறையா விட்டோம்னாலும் அது மாறி செடி காஞ்சு போயிரும், இதாயிரும், ஏதோ ஒண்ணு ஆயிரும். கரெக்டா கொண்டு வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா தெரியாது. தீபிகா மாதாஜி என்ன சொல்றாரு? என் பையனுக்கும் மாதாஜி நான் எப்பவுமே ஹரே கிருஷ்ணான்னு கை தூக்கி பண்ணுவேன். அத பாத்துட்டு இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனே நமஸ்காரம் எனக்கு நாள இத சொல்லியே குடுக்கல, ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. கிருஷ்ணரோட மகிமைதான் அதுலயே. அதுதான் ஒரு தாயும் தந்தையும் தான் குழந்தைகளுக்கு முதல் குரு. ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ, ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ, அதை பார்த்துதான் ஒவ்வொரு குழந்தையும் வளர்றாங்க. சோ அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் குழந்தை செய்யும். சோ முதல் குரு தாய் தந்தை, அப்புறம்தான் ஒரு ஆன்மீக குரு நம்மளுக்கு கிடைக்கிறார். சோ நாம வீட்டுல எப்படி நடந்துக்கிறோமோ, இப்ப நிறைய பேர் வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம சாதாரண விஷயங்கள். சோ அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுதான் ஒரு தாயும் தந்தையும் பொறுப்பெடுத்துக்கணும் அந்த ஆத்மாக்கு. சோ என்னுடைய 3 o'clock எந்திரிச்சிருவாரு. அதே கூட எதிர்த்து நான் குளிச்சுட்டு தான் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடறதுக்கு வரும்போது அப்ப எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. உட்காந்து ஈன்னு பழக்க அமைச்சுட்டு இருப்பாரு எனக்கு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கு அவன் ஊ அப்படின்னு சொல்லுவான். 2 வார்த்தை தான் பேசுவான். பேசிட்டு அப்படியே குடுன்னு பின்னாடி ஓடி வந்து அம்மா என்ன பண்ண போறா, அம்மா என்னெல்லாம் பண்றா. பக்கத்துல பெல்ல மட்டும் அவன் தான் அடிப்பான். நல்லா பெல் அடிச்சுட்டு இருப்பான். நம்ம பெல் அடிக்கட்டும், நம்ம அப்படியே ஆரத்தி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருப்பான். அவன் பெல் அடிச்சுட்டே இருப்பான்.